என்னது விராட் கோலி, ரோஹித் சர்மா கூட படைக்காத ஒரு சாதனையை சுப்மன் கில் கேப்டனா சாதனை படைச்சிருக்காரா? அது என்ன சாதனைன்னு சொல்லிட்டு வாங்க முழுசா அந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான 2 டெஸ்ட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடைபெறுது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தற்போது பார்த்தீங்கன்னா விளையாட்டு வராங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தேவ்தர் படிக்கல் சிறப்பாக விளையாடி சதம் அடிச்சிருந்தாரு. அவருடைய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீலங்கா மண்ணில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருமுறை சதம், அதாவது தொடர்ந்து வந்து 2 போட்டிகளை வந்து சதம் அடிச்ச வீரர் என்ற சாதனை வந்து அவர் படைச்சிருக்காரு. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புஜாரா போன்ற வீரர்கள், சச்சின் அவங்களாம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சாதனை படைச்சிருக்காங்க. அவருடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா இப்ப தேவ்தர் படிக்கல் அவரும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. அடுத்த சாதனை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்மன் கில். அவர் என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025லேருந்து 27க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா WTC சைக்கிள் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனா, இந்திய அணியின் கேப்டனா வந்து 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனை பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி இந்த சாதனை வந்து படைக்கல. அதாவது அவங்க படைச்ச ரன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2021க்குள்ள நடைபெற்ற WTCக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் இந்த டெஸ்ட் மேட்ச்ல அடிச்ச ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 934 ரன் தான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 2023லேருந்து 2025க்குள்ள பார்த்தீங்கன்னா நடைபெற்ற அந்த WTC ஃபைனல் இதுக்கிடையில நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அவர் மொத்தமாக கேப்டனாக அடிச்ச ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 864 ரன் தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 27க்குள்ள நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டிகளில் ஒரு இந்திய அணியின் கேப்டனாக பார்த்தீங்கன்னா 1024 ரன்களை வந்து அடிச்சிருக்கிறாரு. இது வந்து அதாவது ரோஹித் சர்மா, கோலி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த சாதனையை படைக்கல. யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்மன் கில் மட்டும் தான் இப்போ படைச்சிருக்கிறாரு. இதே சாதனையை பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து இருக்கிறாரு. ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.